அன்பான டிசோ நேயர்களுக்கு வணக்கம். 1972ஆம் வருஷம் கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்களால் எழுதி இயக்கிய படம் இதய வீணை. அந்த படத்துடைய கதை சுருக்கத்தை பார்க்கலாம். சக்கரபாணியே எம்ஜிஆர், லக்ஷ்மி ரெண்டு பேர், ரெண்டு குழந்தைங்க, அண்ணன் தங்கச்சி. சகுந்தலா அவருடைய மனைவி. தம் பையன் நல்லவனா வரணுறதுக்காக கண்டிப்பாக இருக்காரு. அப்பாவோட வெறுப்புக்கு ஆளானதுனால சின்ன வயசுலேயே தங்கச்சி அம்மா எல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறாரு. அப்புறம் சில காலம் கடந்த உடனே காஷ்மீரில் ஒரு கைடாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண்கள் கலைக்கல்லூரியிலிருந்து ஒரு குரூப் அங்கே டூர் போகிறாங்க. அவங்களுக்கும் இவர் தான் கைடாக ஒர்க் பண்ணுறாரு. அந்த பெண்கள் குழுவில் லக்ஷ்மி, மஞ்சுளா ரெண்டு பேர். அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டையும் அங்கே சிலர் கடத்திடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து எம்ஜிஆர் லக்ஷ்மி, மஞ்சுளாவையும் காப்பாற்றுறாரு. அப்போ அதுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் தான் லக்ஷ்மி தன்னுடைய தங்கச்சின்னு தெரிய வருது. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு தமிழ்நாட்டுக்கு அதே கல்லூரியில் பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. சில காரணங்களால் அங்கிருந்து வெளியேறி எம்என் நம்பியாரோட லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்கிறாரு. இதுக்கிடையில் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் லக்ஷ்மிக்கும் சிவகுமாருக்கும் திருமணம் நடந்துருது. இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் சில இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது. அந்த பிஸ்னஸ்க்கு இவர் துணைபாவம் மறுக்கிறாரு. அதனால நம்பியார் இந்த எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு பல குற்றங்களை செஞ்சு அந்த குற்றத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தி பேப்பர்ல எல்லாம் வர்ற மாதிரி செஞ்சிடறாரு. அப்போ ஒரு தடவை போலீஸ் எம்ஜிஆர் திரட்டிட்டு வருது. அவரு சிவகுமார் வீட்டில் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போ சிவகுமார் அந்த நேரம் வீட்டுக்குள்ள வராரு. ஏதோ சத்தம் கேட்குன்னு எட்டி போகும்போது எம்ஜிஆர் அங்கிருந்து இறங்கி போறாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு அவர் மனைவி மேல சந்தேகம் வந்துடுது. இதனால மனைவியை ரொம்ப துன்புறுத்துறாரு. அப்போ மஞ்சுளா எம்ஜிஆர்ட்ட சொல்லுவாங்க, என்னுடைய தோழி லக்ஷ்மியை அவர் கணவர் ரொம்ப துன்புறுத்துறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு நம்ம தான் காரணம், இந்த இதை எப்படியாவது நம்ம நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வச்சு அந்த உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் தான் லக்ஷ்மியோட அண்ணன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீட்டுக்கு போறாரு. இதுல ரெண்டு பேர், சிவகுமாருக்கும் எம்ஜிஆருக்கும் பல மோதல்கள் ஏற்படுது. அதுல தாங்க முடியாத சக்கரபாணி எம்ஜிஆர் யாரும் இல்லை, என் புள்ளதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே சிவகுமாரும் லக்ஷ்மியும் அவங்க கருத்து வேறுபாட்டை மறந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுக்கு இடையில எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒன்று சேர்ந்துடுறாங்க. தேங்காய் சீனிவாசன் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட தயாரிப்பு இது உதயம் புரொடக்ஷன்ஸ் மூலியமா எஸ் மணியனும் வித்வான் லக்ஷ்மணன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சொர்ணம் கதைவசனம் எழுதியிருப்பாரு. ஒளிப்பதிவு ஏ சண்முகம், எடிட்டிங் உமாநாத், இசை சங்கர் கணேஷ். இந்த படத்தை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறவங்க கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்கள். கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் சேர்த்து 50 படத்துக்கு மேல இயக்கியிருக்காங்க. பஞ்சு கும்பகோணத்துல பிறந்தவர். அவரும் இந்த சினிமாவுக்காக சென்னை வந்தவர். கிருஷ்ணனும் பஞ்சுவும் கொஞ்ச நாள் பச்சிராஜா ஸ்டுடியோல லேப் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாங்க. அடுத்து ராஜா சாண்டோ என்ற எடிட்டர்கிட்ட 1947லயே சில படங்கள்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஃபேமஸான டைரக்டர் கூட. இப்போ இசை சங்கர் கணேஷ். கிட்டத்தட்ட 6 பாடல்கள். 6 பாடல்களும் ரொம்ப இனிமையான பாடல்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அப்படின்ற பாட்டு, அதாவது ரொம்ப அருமையா இருக்கும். அதுல 2 வரிகள் வரும். சத்தியம்தான் நான் படித்த புத்தகம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. அடுத்தது, கை தொழில் வேலை செய்யும் ஏழை கண்ணீரை மாற்றுகின்ற நாளை. இந்த நாளை தான் நாம எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்ல அந்த தத்துவம், ஏழைகளை பத்தி சொல்றது எல்லாமே எம்ஜிஆர் அவர் மனசுல இருக்கிற நல்ல கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரன்றதுல கவனமா இருந்திருக்காருங்கிறத இது ரொம்ப அழகா எடுத்துக்காட்டு. அடுத்து 2 காதல் பாடல்கள் வரும். பொன்னந்தி மாலை பொழுது அப்படிங்கிற ஒரு பாட்டும், ஆனந்தம் இன்று ஆனந்தம். இந்த 2 காதல் பாட்டுகளும் காதல் ரசம் சொட்ட இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு அருமையான பாட்டு, நீராடும் அழகெல்லாம் நீ மட்டும் பார்க்கலாம், நீர் தொடும் இடமெல்லாம் நீ மட்டும் தொடலாம். இந்த பாட்டை லக்ஷ்மி குளிச்சுக்கிட்டு பாடுவாங்க. அந்த நேரம் தான் எம்ஜிஆர் அவங்க போலீஸ்ல தப்பிக்கிறதுக்காக இவங்க வீட்டுல மறைஞ்சிருப்பாரு. அப்போ இவங்க குளிச்சுட்டு வந்த உடனே சிவகுமார் வருவாரு. அவர் பாத்ரூம் போகும்போது ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா எம்ஜிஆர் அங்கிருந்து போவாரு. அப்பதான் இவருக்கு லக்ஷ்மி மேல சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அந்த பாட்டு, அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும். அடுத்து ஒரு தத்துவ பாடல். மனுஷங்களை விலங்கோட கம்பேர் பண்ணி போடுவாரு. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ள, அதை விட காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் மிகவும் தேவலை அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாரு. அதாவது
தவறு செய்யற மனுஷன் விலங்குகளோட மோசம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த பாடலை நம்ம உள்வாங்கி கேட்டோம்னா தவறு செய்யறவங்க கூட தவறு செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் சிந்திக்கும். இப்போ நம்ம நடிப்பை பார்ப்போம். முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காஷ்மீர்ல கைடா ஒர்க் பண்ணுவாரு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. பேச்செல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, இது மாதிரிலாம் பேசுவாங்க. அவரு கைடா முடிச்சுட்டு போகும்போது பணம் கொடுப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கு பணம் தேவையில்லை, நான் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு கேட்பாங்க, மரியாதையே இல்லை அப்படின்னுவாரு. இந்த காட்சியில சின்னவங்க எல்லாம் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணுங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்க எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேசுவாங்க. அப்ப சொல்லுவாரு, தமிழ்நாட்டுல தமிழ் எவ்வளவு உயர்ந்தது, தமிழுடைய கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்தது, இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆங்கிலத்திலேயே பேசுறீங்க. இதுக்கு இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கும் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு எத்தனை வீரர்கள் இந்த பணியில இந்த இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த வீரர்களுடைய பெருமையும் தமிழின் பெருமையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லுவாரு. இது வந்து அவரு நம்ம தமிழ் மேல வச்சிருந்த பற்ற நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த படத்துல அவருடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி அவர் நடிப்பும் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். அடுத்து மஞ்சுளா வந்து எம்ஜிஆர் காதலியா வருவாங்க. ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல மஞ்சுளா வந்து எம்ஜிஆர் மேல அவரு திருடன்னு தெரிஞ்சு அப்ப அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும். அப்ப சொல்லுவாங்க, நான் உங்களை தங்க காசு நினைச்சேன், ஆனா நீங்க செப்பு காசா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்லுவாரு, செப்பு காசை கூட நல்லதா கெட்டதான்னு தேய்ச்சி பார்ப்பாங்க, ஆனா மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு யாரும் தெரிஞ்சு பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல மஞ்சுளாவோட நடிப்பும் சரி, எம்ஜிஆரோட நடிப்பும் சரி அபாரமா இருக்கும். அதுக்கடுத்து நம்பியாரும் சிஐடி சகுந்தலாவும் அண்ணன் தங்கச்சியும் வருவாங்க. அவங்க வந்து காசுக்காக எப்படி வேணாலும் இருப்பாங்கிறத ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு கடத்தல் கும்பலை நடத்திட்டு இருக்கிற ஒரு கேங்கு. அடுத்து சிவகுமார் லக்ஷ்மி நடிப்பு. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கு போய் லக்ஷ்மி வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்ப லக்ஷ்மி சொல்லுவாங்க, பெண்கள்ங்கிறவங்க வந்து ஒரு புராணம் மாதிரி, அவங்கள போற்றி பாதுகாக்கணும், அதுதான் வந்து இலக்கியமும் இலக்கணமும் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவகுமார் சொல்லுவாரு, புராணத்துல நல்லவங்களும் இருக்காங்க, உன்ன மாதிரி ராட்சசிகளும் இருக்காங்கன்னு சொல்லுவாரு. அது வந்து வெறுப்பினுடைய உச்சத்தை லக்ஷ்மி கிட்ட காட்டுவாரு. அந்த நடிப்புல ரெண்டு பேருமே ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். கிளைமேக்ஸ்ல லக்ஷ்மி வந்து வீணை வாசிச்சு அந்த மனக்குமுறலை காட்டியிருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 30 வீணையை வச்சு அதை ஷூட் பண்ணாங்களாம். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த காட்சி வந்து எல்லாரையும் ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் சீனிவாசன் நடிப்பு இதுல ஒரு வித்தியாசமா இருக்கும். சாப்பிட்ற பொருளை நோய் வர்ற மருந்தை கலந்து மக்களுக்கு விநியோகிச்சு அப்புறம் அந்த நோய்க்கு இவரே மருந்து கண்டுபிடிச்சு விற்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம், இப்பதான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குன்னு நினைச்சு, ஆனா அந்த காலத்திலேயே இப்படி இருந்திருக்குது. அதை ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த காட்சிகளை எல்லாம் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சக்கரபாணியும் சகுந்தலாவும் அப்பா அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பையன்கிட்ட வெறுப்பு காட்டுறதுல ரொம்ப உச்சகட்ட நடிப்பு காட்டியிருப்பாங்க. சின்ன வயசு எம்ஜிஆராவும் தேங்காய் சீனிவாசனாவும் மாஸ்டர் பிரபாகரும் மாஸ்டர் சேகரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல எம்ஜிஆர் வந்து அவங்க அப்பாவுடைய வெறுப்புக்கு ஆளாகிறதுக்கும் வீட்டை விட்டு போறதுக்கும் காரணமா இருக்காரு. சின்ன வயசு தேங்காய் சீனிவாசன் நடிச்ச இந்த பிரபாகரன் தான் காரணம். ரொம்ப அவர் அற்புதமா நடிச்சிருப்பாரு. ஒளிப்பதிவும் சரி, எடிட்டிங் சரி, எங்கேயுமே குறையில்லாம நல்லா பண்ணியிருக்காங்க. தொய்வே இல்லாம போகுது படம். இந்த படத்தை வந்து 1972 எம்ஜிஆரே ரிலீஸ் பண்ணாரு. அவர் அந்த காலகட்டத்துல அவர் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்திருப்பாரு. வந்து அந்த சூழ்நிலையை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. இந்த படத்துல அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரொம்ப எழுச்சியாகவும் மக்கள்கிட்ட ஈஸியா போய் சேர்ற மாதிரியும் அற்புதமா இருக்கும். அதை கேட்கும்போது மக்களும் வந்து ஏன் புரட்சி தலைவர் இப்படி பேசுறாருன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எதிர்காலத்துல புரட்சி தலைவர் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிற எதிர்கால எண்ணத்துலதான் வசனங்களை அப்படி அமைச்சிருக்காரோன்னு நமக்கு என்ன தோணுது. அதே சமயத்துல தமிழ்நாட்டை ஆண்ட காலத்துல அவர் அந்த படத்துல வசனங்கள் நிறைய சொல்லியிருப்பாரு, மக்களுக்கு எப்படி இருக்கணும்னு. அது மாதிரியே வாழ்ந்து காட்டியிருந்தாரு. இந்த படத்தோட கருத்து என்னன்னா, ஒரு நல்லவன் நிம்மதியா வாழ முடியாது, அவனை தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னோக்கி வந்துகிட்டே இருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வும் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த படம் வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நேயர்களே, இதய வீணை படத்தோட பாட்காஸ்ட் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. இதுல எம்ஜிஆரோட கருத்துக்கள்ல உங்களுக்கு என்ன கருத்து பிடிச்சிருக்கு என்னன்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.